போத்திபார் வீட்டுல நிறைய எல்லாம் மந்திரிமார்கள் ராஜா மார்ல இவனுக்கிட்டே இப்ப வந்தவன் எப்படி ராஜாவுக்கு சொப்பனத்தை அர்த்தம் சொல்றான். இன்னைக்கு புதுசா வந்திருக்கலாம் விசுவாசி, அது அந்நிய பாஷையில் ஆராதிக்கலாம், அது புதிக்கலாம், அது ஆரபாரத்தோடு கூட சொல்லலாம். நம்ம 10 வருஷமா உட்காந்துருப்போம், ஒண்ணுமே இல்லாம இருப்போம். ஆனா யோசித்து ஒன்னே ஒண்ணு சொன்னான், நான் ராஜாவாக போறேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தணும்னு யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்தது. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கினேன். 6வது பாதத்துல கர்த்தர் நம்மளை நிறைய நிரப்ப போறார். எவைகளெல்லாம் நிரப்ப போறான்னு தெரியல, கர்த்தர் நிரப்ப போறார். எந்த குடும்பத்துல நிரப்ப போறார். எவைகளை நீ விட்டு வந்திருக்கிறாயோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிற, அவைகளெல்லாம் தரிசனத்தோடு கூட நிரப்ப போறார். யோசேப்பு கதற கிடையாது, வேதனைப்பட கிடையாது, துக்கப்பட கிடையாது. சாஷ்டாங்கமாய் தேவ பாதத்துல விழுந்து துதிக்க துதிக்க கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டான். உன் மகிமையை பெற்றுக்கொள்ளு, உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளு. எழுப்புதலுக்காய் காத்திருப்பது நல்லது, கிருபை பெற்றுக்கொள்வது நல்லது. அந்நிய பாஷையில பேசி நீ துதிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல விழுந்து கிட, தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளு, அவரை ஆராதிக்க நீ செய்ய முழு மனதோடு கூட விழுந்து கிட. விழுந்து கிடக்கிறது பைத்தியம் அல்ல, பைத்தியத்தை தெளிவு பண்ணுகிற கர்த்தர். நிறைய பேர் சொல்லலாம், பைத்தியன்னு கூட சொல்லலாம். யோசேப்பு அங்க ஒரு பிசாசு உட்கார்ந்து, யோசேப்பு பார்க்கறதுக்கு நல்ல அழகாகும், உருள முடியாகும், நல்லா பார்க்கறதுக்கு நல்லா எங்கா இருந்தான். ராஜா இல்லாத நேரத்துல தன் மனைவி சொன்னான், நீ என்னோடு கூட வந்து ஒரு நேரம். அந்த வசனமே தெளிவா தெரியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எப்பேற்பட்ட கவர்ச்சி உன்னை இழுக்கப்படணும். ஆனா உன் மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் லேசா மாற்றிடும் இல்லையா? எல்லாத்தையும் மாற்றி வச்சு அவன் ஒன்னே ஒண்ணு அவன் இருதயத்துக்குள்ள இருந்தது, என்னுடைய லக்கு ராஜாவாக, என்னுடைய தரிசனம் நான் லட்சியத்தை அடையணும், என்னுடைய தரிசனம் நல்லா ஆராதிக்கணும். அந்த எண்ணம் இருந்தாவே இடையில